செழுமை உறும், உங்கள் இதயம் மகிழ்வுறும். உதாரணமா ஒரு பாட்டு, இது புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் என்று கவிதை வெடித்தார் கவியரசர் கண்ணதாசன். அதில் ஒரு வரி, தங்கைக்கு திருமணமாகிறது, வளர்கிறாள், போகிறாள், வரவேற்கப்படுகிறாள், இப்படி பாட்டு போகுது. தங்கையின் எதிர்காலம் குறித்து அண்ணன் கனவு காண்கிறான். அவ சொல்றான், பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள். இந்த பொருள் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள். ஒரு கவிஞன் 10 மாதத்தை 4 வார்த்தைகளில் கடக்கிறார். பூமணம் கொண்டவள், மலர் சூடிக்கொண்டாள் மணவாளனால், பூமணம் கொண்டவள், 10 மாதத்துல குழந்தை பிறந்துருச்சு, பால்மணம் கண்டாள். அந்த 10 மாதத்தை 4 சொற்களில் கடக்கிறான் கவிஞன். இதை புரிந்து கொள்கிற போது மொழி மீது காதல், கவிஞன் மீது காதல், நம் மீதே காதல், நம் கலாச்சாரத்தின் மீது ஒரு பெரிய செறிவு விரிவு இதெல்லாம் வருகிறது. கன்னத்தில் ஒன்னே ஒன்று கடலாகத்தாடா, கல்யாண பரிசுல என்ன அர்த்தம்? கன்னத்தில் ஒன்னே ஒன்று கடனாகத்தாடா, கடன் தந்தால் என்ன அர்த்தம்? திருப்பி தரணும். கன்னத்தில் ஒன்னே ஒன்று கடனாகத்தாடன்னா, கடனா கொடுத்துட்டீல்ல, நான் திருப்பி தரணும் இல்ல, நான் வட்டியும் ஸ்போர்ட்டில் கொடுப்பேன். நீ ஒரு முத்தம் கொடுத்தால் நான் திருப்பி 1, வட்டி 1, நான் 2 முத்தம் கொடுப்பேன். கன்னத்தில் இதெல்லாம் இவ்வளவு அழகு இருக்கு. இப்போது நான் சொன்ன பிறகு இந்த சபை கைதட்டுவதை பார்த்து நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு நீங்களே கைதட்டிக் கொள்ள மாட்டீர்களா? உங்களோடு சேர்ந்து தமிழும் கைதட்டாதா? இது பட்டுக்கோட்டை பாட்டு. வாலி எழுதினாரு. வளையல் போட வர்றாரு கல்யாண பொண்ணுக்கு. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணுன்னு ஒரு பாட்டு. அதுல பொண்டாட்டி புருஷன் 2ஆக இருந்தால், இது வரைக்கும் தான் தெரியும், பொண்டாட்டி புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை, 2 பேரும் ஒன்னா இருக்கணும், ஆனா 2ஆ இருக்காங்க. இந்த வளையல் போட்டா என்ன ஆகும்? பொண்டாட்டி புருஷன் 2ஆக இருந்தால் சராசரியா எப்படி எழுதுவான்? ஒருத்தன் ஒன்னாக செய்யும் வளையல், அப்படித்தான் எழுதுவான். பொண்டாட்டி புருஷன் 2ஆக இருந்தா 1 சேர்த்துரும் 2 பேரையும், அப்படிதான் எழுதுவான். வாலி எழுதினாரு, பொண்டாட்டி புருஷன் 2ஆக இருந்தால் 3ஆக செய்யும் வளையல். குழந்தை பிறந்துருமா? இந்த வளையல் சத்தம் அவளை அந்த வளையல் சத்தத்தின் சிணுங்களில் அவள் எழுப்புவதும், அவள் முனகுவதும், அவள் அழைப்பதும், அவள் ஆரவாரம் செய்வதும், அவள் கொஞ்சச் செய்வதும், அவள் மிஞ்சி செய்வதும், 2 பேருக்கும் ஒரு காதல் வளர்வதும், காதல் கலவியில் முடிவதும், அது குழந்தையில் சென்று வளர்வதும் இந்த ஒரு வளையலால் நடக்கும்னு சொல்றான். இந்த வளையல் ஓசை என்னென்ன பயணம் செய்யுது, இதெல்லாம் இந்த 2ஆக, பொண்டாட்டி புருஷன் 2ஆக இருந்தா 3ஆக செய்யும் வளையல் என்று சொல்லுகிற போது ஒரு ஓசை கேட்கிறது. அந்த ஓசையின் வெளியே ஆசை வழிந்து 3ஆவது குழந்தை பிறந்து விடுகிறது சொல்றான். இவ்வளவு இருக்கு இந்த படத்துல. பாட்டு இருக்க ஒரு பாட்டு, இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கீங்க, நீங்களும் நல்லா இருக்கீங்க தம்பி. அந்த பொண்ணை பக்கத்தில் ஒரு அழகான பெண்ணை வைத்து கொண்டு நீங்க அதை கவனிக்காமல் போறது மாதிரி ஒரு தண்டனை வேறு எதுவுமே கிடையாது. அதை நீங்க ரொம்ப அலட்சியப்படுத்திருக்கீங்க, ரொம்ப அழகா. அதுல ஒத்த பனைமரமா நான் ஒத்தையில நிக்கிறேனே, புத்திகெட்ட அத்த மகன் புலப்ப விட்டு போறானே. இது ஒரு பெண்ணினுடைய ஏக்கம். இந்த முதல் வரி ஒத்த பனைமரமான்னு ஏன் சொன்னான்? ஒத்த பனைமரமான்னு ஏன் சொன்னான்? இந்த ஒத்த பனைமரம் என்கிற முதல் வரியில் இங்க வச்சேன் இல்லையா, இதுக்கு ஒரு விடுகதை. ஒத்த பனைமரமா ஒத்தையில நிக்கிறனே, புத்தி கெட்ட அத்த மகன் புலம்ப விட்டு போறானே. இந்த முதல் வரிக்குடைய விடுகதையை கடைசி வரியில விட சொல்லியிருக்கேன். ஒரு தலையா காதலிச்சா ஒன்று சேர முடியாது,
ஒத்த பனைமரையில் ஊஞ்சல் கட்ட முடியாதுன்னு சொல்லு. ஒத்த பனைமரத்தில் ஊஞ்சல் கட்ட முடியாது. கிளைகளற்ற மரம். இந்த பனைமரம் கிளைகளற்ற மரம். இதில் ஊஞ்சல் கட்ட முடியாது. இது நீ ஒரு பனைமரம், நான் ஒரு பனைமரம், ரெண்டு ஒத்த பனைமரம் சேர்ந்தாதான் ஊஞ்சலே கட்ட முடியும். இரண்டு கைகள் தட்டினால்தான் ஓசை வரும் என்று அது அந்த முதல் வரிக்கு சொல்லப்பட்ட இந்த முதல் வரியை எடுத்து கொண்டுகோட்டு பொருள்கோள் என்று தமிழில் ஒரு இலக்கணம் உண்டு. இந்த கொண்டுகோட்டு பொருள்கோள் மூலம் இந்த முதல் வரியை எடுத்து கொண்டு போய் கடைசி வரியில் இணைத்தால் இந்த பாட்டுக்குரிய பின்னணியும் அந்த ஒரு பெண்ணின் வலியும் அதுக்குரிய காதல் துடிப்பும் அதெல்லாம் சேர்ந்து வரும். இதையெல்லாம் இப்படியெல்லாம் புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று இந்த பாடல்களில் ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். நண்பர்களே, இந்த விழாவுக்கு அண்ணன் விக்ரமராஜா வந்தது எனக்கு பெரிய பெருமையாக இருக்கிறது. நீங்கள் வந்ததில் எவ்வளவு அழகழகான செய்திகளை சொன்னீர்கள். உங்கள் வாழ்க்கையை சொன்னீர்கள், பனையின் பெருமையை சொன்னீர்கள், தமிழ்நாட்டு மக்களின் வலியை சொன்னீர்கள். எங்கு போனாலும் வியாபாரிகளை விட்டு கொடுக்க மாட்டீர்கள். அதோடு சேர்ந்து முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைத்து விட்டீர்கள். எங்கே வந்தாலும் நீங்கள் நீங்களாகவே இருப்பீர்கள். சந்தன மரத்தை தேய்த்து தேய்த்து ஒரு பிறப்பங்குச்சியாக மாற்றினாலும் அது சந்தனத்தினுடைய வாசனையைத்தான் கொடுக்குமே தவிர எந்த மேடைக்கு போனாலும் நீங்கள் நீங்களாகவே இருக்கிறீர்கள். வந்திருந்த பெருமக்களுக்கு நன்றி, ஊடகத்தாருக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. நண்பர்களே, இன்றைக்கு ஒரு படம் தயாரிப்பது எளிது. பணம் இருந்தால், நல்ல கலைஞர்களின் துணை இருந்தால் படம் தயாரித்து விட முடியும். எது கடிது தெரியுமா? ஒரு படத்தை வெளியிடுவது. அந்த படத்தை வெளியிடுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. பணம் இருந்தால் மட்டுமே கூட படத்தை வெளியிட முடியாது. திரையரங்குகள், காலம், சூழல் எல்லாம் வேண்டும். எல்லாவற்றையும் விட இந்த படத்தை பார்ப்பதற்கு தமிழர்களின் தயாரான மனநிலை வேண்டும். அந்த மனநிலையை தயாரித்து கொண்டு இந்த படத்தை நீங்கள் நல்ல முறையில் வெளியிட வேண்டும். பனை வெற்றி பெற்றால் சிறு தயாரிப்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். இங்கு ஒரு செய்தி மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டது. வைரமுத்து இந்த விழாவுக்கு வந்திருப்பது எங்களுக்கு பெருமை. பல விருதுகள் பெற்றவர் இந்த சின்ன விழாவுக்கு வந்திருக்கிறார் என்று. தயவு செய்து அந்த கருத்தை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த விழாவுக்கு வருவதனால் தான் நான் விருது பெறுகிறேனே தவிர, இந்த விழாவுக்கு வருவதெல்லாம் தான் நான் பெருமை ஊறுகிறேனே தவிர, நான் பெரியவன் அதனால் இந்த விழாவுக்கு வந்தேன் என்று நான் ஒருபோதும் கருத மாட்டேன். ஏனென்றால் எவனுக்குள் என்ன குணம், எவனுக்கு என்ன பலம் கண்டதில்லை ஒருவருமே. ஒரு விதைக்குள்ளே அடைபட்ட ஆலமரம் கண்விழிக்கும் அதுவரை பொறு மனமே என்று எழுதியவன் நான். எனவே என்னை தேடி புதிய இயக்குனரோ புதிய இசையமைப்பாளரோ வருகிற போது எந்த புற்றுக்குள் எந்த பாம்போ என்று பார்க்காமல் எந்த விதைக்குள் எந்த விருட்சமோ என்றுதான் நான் பார்க்கிறேன். அப்படி ஒரு தயாரிப்பாளர், ஒரு இசையமைப்பாளர், ஒரு இயக்குனர் வந்த பொழுது இவர்களுக்குள் ஒரு பாரதி ராஜா, இவர்களுக்குள் ஒரு சங்கர், இவர்களுக்குள் ஒரு மணிரத்னம் இருந்துவிட மாட்டார்களா என்றுதான் நான் கருதி பார்க்கிறேன். அதனால் நீங்கள் எல்லோரும் வளர வேண்டும். எனக்குரிய ஆசை, நான் நீண்ட காலம் திரையுலகில் பயணித்துக் கொண்டே இருக்கிறேன். ஒரு 4 தலைமுறையை பார்த்து விட்டேன். எல்லா தலைமுறைக்கும் பொதுவான ஒரே ஒரு குணம் வெற்றியும் தோல்வியும். எல்லா தலைமுறையிலையும் வெற்றி ஒரு பாதி, தோல்வி ஒரு பாதி. இது மாற்றமே இல்லை. வேறு எதில் மாற்றம் இருக்கிறது என்று சொன்னால் முயற்சியில் மாற்றம் இருக்கிறது. தோல்விகளுக்கு பிறகு அந்த தோல்விகளை உரமாய் போட்டு மீண்டும் எழுந்து கொள்ள வேண்டும் என்பது பழைய தலைமுறைக்கு இருந்தது, புதிய தலைமுறைக்கு குறைந்திருக்கிறது. புதிய தலைமுறைக்கு ஒரு வார்த்தை, தோல்விகளை எல்லாம் பாடங்களாக கற்றுக்கொள்ளுங்கள், அடுத்தடுத்து முயற்சி செய்யுங்கள். பனை வெற்றி பெற வேண்டும். இந்த பனை ஒரு பெரிய சிறப்பு உண்டு. பனைக்கு எந்த மரமும் புயலில் சாய்ந்து விடும், எந்த மரமும் வெயிலில் காய்ந்து விடும். ஆனால் எந்த புயலுக்கும் சாயாத மரம், எந்த வெயிலுக்கும் காயாத மரம் பனை.
அந்த பனை போல் இந்த படக்குழு வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். முக்கியமான தருணத்துக்கு வந்திருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ல இருக்கவங்க கொஞ்சம்